प्रभु हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंदी ये क्या हुआ? வணக்கம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவது சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. பிஜேபி தான் காங்கிரஸா, காங்கிரஸ் தான் பிஜேபியா என்கிற அந்த அடையாளத்தை கூட உங்களால் பார்க்க முடியாது. காரணம் என்ன? இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பொலிட்டீஷியன்ஸ் மற்ற கட்சிகளிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட நபர்கள். தன்னுடைய ஐடியாலஜிக்கு எதிராக இவர்கள் இதை செய்தார்களா, அல்ல சிபிஐ, இடி, ஐடி போன்ற டிபார்ட்மெண்ட்களுடைய அந்த மிரட்டலுக்கு பயந்து போய் அங்கே போனார்களா, அல்ல பணத்திற்கு ஆசைப்பட்டு பிஜேபியுடன் இணைந்து விட்டால் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம், பொசிஷன் கிடைக்கும், பவர் கிடைக்கும், அந்த மோகத்தில் போய்விட்டார்களா என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 2 மிக முக்கியமான நபர்கள் காங்கிரஸிலிருந்து தாவி பிஜேபி பக்கம் போய்விட்டார்கள். ஆனால் இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா கூவி பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், பிஜேபியின் ஐடியாலஜியாக இருக்கட்டும், அல்ல பிஜேபியின் தவறான பாலிசிகளாக இருக்கட்டும், இந்த அனைத்திற்குமே எதிராக குரல் கொடுத்த இந்த 2 நபர்கள். ஒரு பக்கம் விஜேந்திர சிங், ஒலிம்பியன், காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தியுடன் பாத யாத்திரைக்கு சென்ற இந்த நபர். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா கௌரவ் வல்லப், காங்கிரஸின் மிக முக்கியமான ஸ்போக் பர்சன். லெஃப்ட், ரைட், சென்டர் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களை தண்ணி குடிக்க வைத்த இந்த நபர் 5 நிமிடத்திற்கு மேலே யாருமே இந்த நபருக்கு எதிரில் பேச முடியாது. பிஜேபி செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் தட்டி கேட்ட இந்த நபர் ரெசிக்னேஷன் கொடுத்த அடுத்த நிமிடம் எங்கே நின்றார்னு தெரியுமா? அடுத்த நிமிடம் பிஜேபியின் ஆஃபீஸில் நிற்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடியை விட்டு வைக்கவில்லை, அமித்ஷாவை விட்டு வைக்கவில்லை, பிஜேபியின் தவறான பாலிசிகளை விட்டு வைக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு அவருக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கிறது. பல்வேறு நபர்கள் நீங்கள் கூறலாம், இது என்ன புதிய விஷயம் எல்லாம் கிடையாது. எத்தனையோ நபர்கள் இது போன்றுதான் தாவி கொண்டிருக்கிறார். எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. மக்களை எதற்காக ஏமாற்றுகிறீர்கள்? மக்கள் உங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடும்போது உங்களை பார்த்து ஓட்டு போடுவதல்ல, உங்களுடைய கட்சியின் ஐடியாலஜியை பார்த்து தான் ஓட்டு போடுகிறார்கள். ஒரு கட்சியின் ஐடியாலஜி வைத்து தான் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீர்கள். ஆனால் வெற்றி பெற்ற உடனேயே இன்னொரு கட்சிக்கு தாவியதற்கு பின்பு மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்களா என்று உங்களுக்கு புரியவில்லையா? மக்களை ஏமாற்றுவது தான் உங்களுடைய வேலையாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கிரீட், உங்களுடைய பேராசை, உங்களுடைய பணமாசை, இந்த அனைத்து விஷயமுமே இன்னைக்கு இந்த பதிவில் உடைய போகிறது. 2 நபர்கள் மட்டும்தான் என்று நீங்கள் நம்பாதீர்கள். 100க்கும் மேற்பட்ட நபர்கள். அந்த பட்டியலை நான் இதே சேனலில் வெளிவிட்டிருக்கிறேன். இடி, சிபிஐ, ஐடி போன்ற வழக்குகளில் சிக்கியிருந்த இந்த நபர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபியில் இணைந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய பொசிஷன்ஸ் அவர்கள் கிடைத்து விட்டது. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் என்ன, சீஃப் மினிஸ்டர் என்ன. அருண் ஷோரி பேசிய ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. பிஜேபி தான் காங்கிரஸா, காங்கிரஸ் தான் பிஜேபியா என்று கூட உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. பிஜேபி பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் கவ், அதுதான் புதிய பிஜேபி. அதாவது பிஜேபியோடைய ஐடியாலஜியும் காங்கிரஸோடைய ஐடியாலஜியும் அதுடன் பசுமாடு, அதாவது மதத்தையும் இணைத்து விட்டார்கள். அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய பட்டியலை மட்டும் எடுத்து பாருங்கள். இதில் மெஜாரிட்டி காங்கிரஸிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட நபர்கள், மற்ற கட்சிகளிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட நபர்கள். அப்போது இவர்களை மிரட்டி நீங்கள் கட்சியில் கொண்டு வருகிறீர்களா, அல்ல பண ஆசை, பேராசைக்கு தூண்டிவிட்டு உங்களுடன் சேர்த்து கொண்டிருக்கிறீர்களா, அல்ல இந்த நபர்கள் ஐடியாலஜியே இல்லாத நபர்கள், இந்த நபர்களுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை, வெறும் பணம், பொசிஷன் மட்டும்தான் என்று நீங்கள் நம்பவே. இது போன்ற நபர்கள் எந்த விதமான ஐடியாலஜியும் இல்லாத, எந்த விதமான பிரின்சிபல்ஸும் இல்லாத, எந்த விதமான பாலிசிஸும் இல்லாத மக்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் மட்டுமே. அதை தாண்டி எதுவுமே கிடையாது. கௌரவ் வல்லப் இவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா சம்பீத் பாத்ரான்னு ஒரு பிஜேபியின் ஸ்போக் பர்சன் இருக்கிறார். இவரை பார்த்தாலே நடுநடுங்கி கொண்டிருப்பார் அந்த நபர். 0 என்கிற வார்த்தை கேட்ட உடனேயே அவருடைய பேண்ட் ஈரமாகிவிடும். அந்த அளவில் பயமுறுத்தி இருந்த இந்த நபர்
संबित भैया 5 ट्रिलियन में कितने जीरो होते हैं बताना, बताओ ना, बताता नहीं, बताओ ना आज दर्शकों, बता दो। आप 5 ट्रिलियन की बात कर रहे हो, बताओ 5 ट्रिलियन में कितने, बता 5 ட்ரில்லியனில் எத்தனை ஜீரோ இருக்கிறது என்று அவர் கேட்டிருந்தார். அந்த வீடியோ உங்களுக்கு கிடைத்திருக்காது, நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். சம்பித் பாத்ராவிடம் பிஜேபி கேட்டதா? சம்பித் பாத்ரா எந்த அளவில் அவமானப்பட்டு நின்றார், அதே நபர் இன்னைக்கு அவருடன் கொலீகாக நிற்க போகிறார். அவர் கையிலேயே ஆர்த்தி தட்டை கொடுத்து வரவேற்கக்கூடிய வேலையும் பார்ப்பார்கள், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, இவர் எதற்காக கட்சி மாறினார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 நாட்களுக்கு முன்பு வரை எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கௌரவ் வல்லப் ஒவ்வொரு போஸ்டையும், அதாவது காங்கிரஸ் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டையும் ஷேர் செய்து கொண்டிருந்தார். திடீர் என்று காங்கிரஸ் பார்ட்டிக்கு செல்கிறார், நான் ராஜினாமாவை கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்த ஒரு சில நிமிடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர் பிஜேபி ஆஃபீஸில் தென்படுகிறார். இவரிடம் கேட்டபோது எதற்காக நீங்கள் கட்சி மாறினீர்கள் என்று அவர் கொடுத்த பதில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. जब सनातन के विरोध में पार्टी के और अलायंस के कई नेता बातें कहते हैं और पार्टी मौन रहती है, राम मंदिर की प्राण प्रतिष्ठा में जो पार्टी का स्टैंड है उससे मैं शुभ हूँ और मैं देश में वेल्थ क्रिएटर्स को गाली दी जाती है, इस सब चीजों से अपने आप को असहज महसूस कर रहा था. इसलिए मैंने पार्टी की प्राथमिक सदस्यता और पार्टी के सभी पदों से इस्तीफा दे दिया. சனாதன தர்மத்திற்கு எதிராக ஒரு சில நபர்கள் குரல் கொடுக்கும்போது எங்களுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் அமைதியாக இருந்தார்கள். ஐ opposed our party stand on Ram Mandir Prana Pratishtha. ராமர் கோவில் திறப்பு விழாவும் போது பல்வேறு நபர்கள் அதை எதிர்த்தார்கள், என்னுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் எதிர்த்தார்கள், அதனால் நான் கட்சி விலகிக் கொண்டேன். abuse the wealth creators, I felt uncomfortable. இந்த நாட்டில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், அதாவது அடானி அம்பானியை பற்றி பேசியிருக்கிறார், பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வெல்த் கிரியேட்டர்ஸை பற்றி எங்களுடைய கட்சியினர்கள் தவறாக பேசுகிறார்கள், அதனால் நான் வெளியேறிவிட்டேன். அதாவது ராமர் கோவிலுக்காக, அடானி அம்பானிக்காக மற்றும் தன்னுடைய மதத்திற்காக நான் வெளியேறிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இவருடைய ஐடியாலஜியை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ராஜ்யசபாவுக்கு வெளியே நின்று கொண்டு இவர் பேசிய வார்த்தை, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நின்று இவர் பேசிய வார்த்தை, दो लोग छोड़ के गए हैं 2021 से पहले उनको कोई समस्या क्यों नहीं दिखी? जब तक राज्यसभा की सीट सुरक्षित थी, जैसे ही उस पे संकट आया 5 पन्नों की चिट्ठी लिखी. இது போன்ற நபர்கள் 2021ஆம் ஆண்டுக்கு முன்பு யாருமே கட்சி மாறவில்லை, இன்னைக்கு ஏன் கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார்கள்? யாரை பார்த்தாலும் இது போன்ற கட்சி மாறினால் அவர்களுடைய பொசிஷனை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் என்று இதே நபர் வாயிலிருந்து பேசிய அந்த வார்த்தைகள். இன்னைக்கு இவரே கட்சி மாறிவிட்டார். அப்போ பிஜேபி இவர் பேசிய அனைத்து டேட்டாஸையும் அனைத்து வீடியோக்களையுமே டிலீட் செய்யுமா? இவர் கொடுத்த அனைத்து ஸ்டேட்மெண்ட்களையுமே டிலீட் செய்யுமா? अपने आईबीसी में केसेस गए, उसमें से लगभग 83%, 83% पैसा राइट ऑफ हो गया, हेयर कट हो गया. ये ऑर्गेनाइज लूट नहीं है तो क्या है? இவர் அன்னைக்கு உண்மையை பேசினாரா, இன்னைக்கு உண்மையை பேசுகிறாரா என்று அதை கூட உங்களால் பார்க்க முடியாது. காங்கிரஸ் இவருக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை, பிளாட்ஃபார்மை ஒதுக்கி கொடுத்தது. கௌரவ் வல்லப் என்றால் காங்கிரஸின் ஒரு மிக முக்கியமான ஸ்போக் பர்சனாக பார்க்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஜம்ஷேத்பூரில் இருந்து இவருக்கு சீட் கொடுத்தது காங்கிரஸ். தோர்த்து போனார், பரவாயில்லை. ராஜஸ்தான் அசெம்பிளி தேர்தல் 2023ஆம் ஆண்டு உதய்பூரிலிருந்து மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் இவருக்கு சீட்டு கொடுத்தது. 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் மீண்டும் தோர்த்து போனார். அப்பவும் காங்கிரஸ் இவருடைய இடத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. இவருக்கு பல்வேறு பொசிஷன்ஸ்களை கொடுத்தார், அட்வைசராக வேலை பார்த்தார் காங்கிரஸிற்காக. காங்கிரஸின் ஸ்போக் பர்சன் பொசிஷனில் இவர் இருந்தார். ஆனால் 2024ஆம் ஆண்டு தேர்தல் வருவதற்கு சற்று முன்பு இவர் ராஜினாமாவை கொடுத்து விட்டாராம். கௌரவ் வல்லப் அவருக்கு இன்னைக்கு தான் புரிகிறதா நான் ஒரு தவறான கட்சியில் இருந்தேன் என்று. சரி, அடுத்த நபரை பார்த்து விடலாம். ஒலிம்பியன், இந்த நாட்டு பெண் வீராங்கனைகளுடன் அதே போராட்டத்தில் அமர்ந்த நபர். टाइम सबका आएगा, ये बात नहीं है कि आज रेसलर की बारी है तो कल किसी और की बारी होगी, तीसरे दिन किसी और की, तो नंबर सबका आएगा. थोड़ी देर பெண் வீராங்கனைகளுடன் தவறாக ஒரு மிருகம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரிஜ் பூஷன் சரண் சிங்க்கு எதிராக, பிஜேபியின் எம்பிக்கு எதிராக இந்த நபர் குரல் கொடுத்த நபர் விஜேந்திர சிங் காங்கிரஸில் இருந்தார். இன்னைக்கு இவர் பேசக்கூடிய வார்த்தை, பதில் கொடுக்கக்கூடிய வார்த்தை கேளுங்கள். वो कहते फिर मैं सो गया, उसके बाद फिर मैं एकदम उठा तो मेरे को लगा कि नहीं यार आप गलत कर रहे हैं, आप गलत प्लेटफॉर्म. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல.
எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? तो आप भारतीय जनता पार्टी में आइए और यहाँ से आप कहते हैं आप सही दिशा में जाएंगे, इसलिए फिर मैं भारतीय जनता पार्टी में आया. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நேற்று இரவு நான் உறங்கினேன். காலையில் எழுந்து பார்க்கும்போது தன்னை அறியாமலேயே எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து விட்டது. இத்தனை ஆண்டுகள் நான் ஒரு தவறான கட்சியில் இருந்தேன், இன்னைக்கு நான் ஒரு நல்ல கட்சிக்கு, எனக்கு ஏற்றபடியான கட்சிக்கு நான் தாவுகிறேன் என்று. அதே போன்று நான் காலையிலே அங்கே ராஜினாமாவை கொடுத்து இங்கே வந்து விட்டேன். விஜேந்திர சிங் சார் பெண் வீராங்கனைகளை தவறாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்த நபரும் அங்கதான் உட்கார்ந்திருக்கிறார். அந்த பெண் வீராங்கனைகளை பார்த்து நீங்க என்னுடைய மகள் போன்ற நபர் என்று கூறிய அந்த மகான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் அங்கதான் இருக்கிறார். இவர்களுக்கு எதிராக தான் நீங்க குரல் கொடுத்தீர்கள், இவர்களுக்கு எதிராக தான் அங்க நீங்க போராட்டத்தில் அமர்ந்தீர்கள். அப்போ கட்சி மாறியவுடன் நீங்களும் அதே பிரிஜ் பூஷன் சரண் சிங்குடன் தானே காஃபி சிப் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். இவர்களுக்கு எதிராக தானே உங்களுடைய போராட்டம் இருந்தது. அந்த பெண்களுடைய உரிமைக்காக தானே நீங்க போராடினீர்கள். எத்தனையோ இடத்தில் பிஜேபிக்கு எதிராக ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசியிருந்தார். இன்னைக்கு இவரும் ரெட் கார்பெட் வெல்கம், இவருக்கும் அதே வெல்கம் தான். இவரை விட்டுவிடுங்கள். இன்னொரு அரசியல்வாதியை எடுத்து காட்டுகிறேன். ஜெயந்த் சௌத்ரி RLD உடைய நபர், பாரதிய ஜூத்தியா பார்ட்டி என்று கூறிய நபர். வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது, நீங்களே பாருங்கள். பாரதிய செருப்படி கட்சி என்கிற அந்த வார்த்தையை பேசிய நபரும் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறார். இவரை விட்டுவிடுங்கள். இன்னொரு நபர் இருக்கிறார், கபில் மிஸ்ரா. எந்த அளவில் கபில் மிஸ்ரா பாலாகோட்டாக இருக்கட்டும், நேஷனல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடியை கார்னர் செய்து வந்தாரோ, இதே கபில் மிஸ்ரா ஸ்னூப் கேட் விவகாரத்தில் எந்த அளவில் பிஜேபி மற்றும் மோடியை கார்னர் செய்தாரோ, அமித்ஷாவை கார்னர் செய்தாரோ, இன்னைக்கு இந்த நபரும் बीजेपी இருக்கிறார். अध्यक्ष महोदय, इसमें अमित शाह कह रहे हैं कि मोदी जी मेरे साथ ही बैठे हैं, साहब मेरे साथ ही बैठे हैं, शायद कह रहे हैं कि अंदर दो हैं, एक लड़की और एक लड़का है, उनके सारे नजर रखो. वो पुलिस अधिकारी कह रहे हैं कि मैंने पूरी टीम लगाई है, जैसे ही वो होटल से बाहर निकलेंगे हम उनका पीछा करेंगे. एक एक रिकॉर्ड हमारे पास है, उनके फोन रिकॉर्ड हो रहे हैं. और ये अमित பிஜேபியில் இணைவதற்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், பிஜேபி நீங்க திட்டுங்கள், அதுவே போதும். அடுத்த நிமிடம் உங்களுக்கு பிஜேபியில் ஒரு மிகப்பெரிய பொசிஷன் தயாராக இருக்கும். सिंधिया எந்த அளவில் பார்லிமெंटिற்குள் அமர்ந்து கொண்டு आज कुछ तूफानी कर देते हैं जिसमें कहा जाता है कि सबका पैसा लॉक किया जाए. டிமானிட்டைசேஷன் காலகட்டத்தில் அனைத்து நபர்களுடைய பணத்தை பூட்டி வைக்கக்கூடிய வேலையை பார்த்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி என்று கூறிய இந்த நபர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறார். எந்த விதமான கொள்கையும் இல்லாத, எந்த விதமான மனசாட்சியும் இல்லாத இது போன்ற நபர்களை எப்படி நம்மளால் நம்ப முடியும்? ஒரு திருடனுக்கு கூட ஒரு பாலிசி இருக்கும். இந்த இடத்துல நான் திருடுவேன், இந்த இடத்துல நான் திருட மாட்டேன். கோவிலுக்குள் போகும்போது செருப்பை போட்டு கோவிலுக்குள் புக மாட்டார். திருட போனால் கூட செருப்பை வெளியில் கலட்டி வைத்து தான் அந்த கோவிலுக்கான மரியாதையை கொடுப்பான் ஒரு திருடன். ஒரு ஸ்மக்லராக இருந்தால் கூட இந்த விஷயத்தை தான் நான் ஸ்மகிள் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன், தொட மாட்டேன் என்று எத்தனையோ கொள்கை இருக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு எந்த கொள்கையும் அல்ல, எந்த மானமும் இல்லை, எந்த மரியாதையும் அல்ல, தன்மானமும் அல்ல, பணம் பொசிஷன் மட்டும்தான். அப்போ அந்த திருடனை விட கேவலப்பட்ட நபர்களால் இந்த நபர்கள். இந்த நாட்டில் உள்ள இன்னொரு அசிங்கமான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். காங்கிரஸிற்கு ஓட்டு போடுங்கள், பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள், டிஎம்கேவிற்கு ஓட்டு போடுங்கள், ஏடிஎம்ஏக்கு ஓட்டு போடுங்கள். ஆனால் இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் என்ன கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த அரசியல் கட்சிக்கும் நீங்க ஓட்டு போடாதீர்கள், ஒரு தனி மனிதருக்கு ஓட்டு போடுங்கள். எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும். யார் உங்களுடைய கான்ஸ்டியூன்சியில் வந்து உங்களுக்காக சேவை செய்வாரோ, உங்களுடன் நிற்பாரோ, அந்த நபரை பார்த்து, எந்த அரசியல் கட்சியோடைய நபராக இருந்தால் என்ன, அவருடைய கொள்கை உங்களுடைய கொள்கையுடன் ஒப்பிட்டு போனால் மட்டும் நீங்கள் ஓட்டு போடுங்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? தாமரைக்கு ஓட்டு போடுங்கள், கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கள், இரட்டலைக்கு ஓட்டு போடுங்கள். அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர் கிரிமினலாக இருந்தாலும் பரவாயில்லை, திருடனாக இருந்தாலும் பரவாயில்லை, ரேபிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்லை, கட்சியுடைய கொள்கைக்கு கீழே வந்த உடனேயே அந்த நபர் பரிசுத்தமாகி விடுகிறார். பிஜேபியின் வாஷிங் மெஷினில் யாரெல்லாம் உள்ள புகிறாரோ அப்படியே வெளியில் வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட். இதைத்தானே நீங்கள் நம்பி ஓட்டு போட்டு வருகிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற அரசியல்வாதிகளிடம் கொஞ்சமாக கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள்.
நீங்க ஓட்டு போட போகும்போது யார் உங்களுடைய தொகுதியில் நிற்கிறார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் கிரிமினலா இல்லையா, அவர் மீது எவ்வளவு வழக்கு இருக்கிறது, எவ்வளவு சொத்து இருக்கிறது, என்னுடைய கான்ஸ்டுவன்சியில் இங்கே நிற்பாரா, என்னுடைய குழந்தையுடைய ஸ்கூல் அட்மிஷனுக்கு நிற்பாரா, எங்கள் லொக்காலிட்டியில் ஹாஸ்பிட்டலை கட்டுவாரா, காலேஜ் ஸ்கூல்களை கொண்டு வருவாரா, ரோட்டை சரியாக பார்ப்பாரா இல்லையா, மின்சாரம் சரியாக வருகிறது, தண்ணீர் வசதிகள் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா, அவர் அப்ரோச்சபிளாக இருப்பாரா இல்லையா என்கிற விஷயத்தை தீர விசாரித்ததற்கு பின்பு அந்த நபருக்கு ஓட்டு போடுங்கள். உங்களுடைய ஐடியாலஜி வேறாக இருக்கலாம், ஆனால் அந்த நபர் வேறொரு கட்சியில் இருக்கலாம். அந்த நபர் உங்களுடைய ஏரியாவிற்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நபராக இருந்தால், அப்ரோச்சபிளாக இருந்தால், உங்களுடைய ஐடியாலஜியை தூர போடுங்கள், அந்த நபருக்கு ஓட்டு போடுங்கள். ஒரு கட்சியின் சின்னத்தை பார்த்து, அடையாளத்தை பார்த்து தயவு செய்து ஓட்டு போடாதீர்கள். இதற்கு மேலாவது விழித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.